வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிறுநீரகத்துல வரக்கூடிய கல்லு பத்தி பார்க்க போறோம். கிட்னி ஸ்டோன்ஸ். இத நம்ம ஹோமியோபதியில எவ்ளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் நெறைய பேருக்கு இப்போ காலகட்டத்துல நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஜென்ஸுக்கு தான் நெறைய இந்த தொந்தரவு வருது. கம்பேரிட்டிவ்லி நம்ம லேடீஸ்க்கு நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ஜென்ஸுக்கு தான் இது அஃபெக்ட் ஆகுது. யூசுவலா நமக்கு ஒரு இந்த சைஸ் அந்த கிட்னில வர ஸ்டோனோட சைஸ் ஒரு 4 மில்லிமீட்டர்ல இருந்து ஒரு 5 மில்லிமீட்டருக்குள்ள இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த கிட்னில இருந்து வர்ற அந்த டியூப் மாதிரி நமக்கு வரும் இல்லையா, அந்த யூரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து நமக்கு சிறுநீரக பைக்கு போகும், யூரினரி பிளாடர். அதுல இருந்து நமக்கு யூரினா வெளியே வந்துடும். யூஸ்வலா நமக்கு சின்ன சின்ன கல்லு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு யூரின்லயே அது வெளியே போயிடும். நமக்கு நார்மலாவே லைட்டா ஒரு வலி வந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வலியை உணர மாட்டாங்க. ரொம்ப சின்ன சின்ன கல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நமக்கு யூரின்லயே போயிடும். இதே இது உங்களுக்கு 5 மில்லிமீட்டருக்கு மேல இருந்தது அப்படின்னா சில பேருக்கு ஒரு வலியோட உங்களுக்கு வெளியேறும். சில பேருக்கு ரொம்ப பெருசா இருந்தது, ஒரு ஒரு 10 மில்லிமீட்டருக்கு மேல எல்லாம் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு அது கீழே இறங்கும் போது டியூப்ல நமக்கு பிளாக் ஆயிடும். பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கிட்னில ஃபார்ம் ஆற யூரின் கீழே வர முடியாம கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா கீழே உள்ள பகுதி எல்லாமே கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த டியூப்மே நமக்கு வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ரொம்ப அதிகப்படியான வலி வர ஆரம்பிக்கும். எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ரீசன் கால்சியம் தான். கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் ஒரு 80% மேல நமக்கு கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் வருது. ஒரு 20% ஒரு நமக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ், மத்த நிறைய மிக்சட் ஸ்டோன்ஸ், நிறைய வகைகள் நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்ல உங்களுக்கு முக்கியமான ரீசன் கால்சியம் ஸ்டோன்ஸ் தான். இந்த யூரின்ல நமக்கு சால்ட், மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா, நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தி நமக்கு அந்த நீர்ல நிறைய அந்த உப்பு இதெல்லாம் இருக்கும். சோ அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய தண்ணி குடிக்காம அது ஃபிளஷ் அவுட் ஆகல நமக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறுநீரகத்துல நமக்கு தேக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். தேங்குச்சுன்னா லைட்டா மண்ணு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்னதா ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிறிஸ்டல் சைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு மாதிரி ஃபார்ம் ஆனது ஒட்டி ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அது உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சின்ன சைஸா இருந்தது, நம்ம நிறைய தண்ணி குடிச்சோம், நிறைய சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் மாதிரி நிறைய குடிச்சோம், நிறைய பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ள சாப்பாடுகள் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிளஷ் அவுட் ஆகி நமக்கு யூரின்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சைஸ் பெருசாச்சு, மூவ் ஆகுது, வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது அந்த கல்லு அப்படின்ற போதுதான் நமக்கு வலியே வர ஆரம்பிக்கும். வலி முக்கியமா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா கீழ் முதுகுல இருந்து முன்னாடி அப்படியே பரவி கீழே போற மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா யூரின் போகணும் அப்படின்னா நின்னு போற மாதிரி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வலியும் எரிச்சலும், பிளட் கலந்த யூரின் போற மாதிரியோ, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தொந்தரவுகள். சில பேருக்கு ரைட் சைடு மட்டும் கல்லு ஃபார்ம் ஆயிருக்கும், சில பேர் லெஃப்ட்ல மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும், ரெண்டு சைடும் இருக்கும், சைஸ் வேற வேற இருக்கும், எவ்வளவு நம்பர் இருக்கு, எந்த அளவுல நமக்கு எந்த இடத்துல எல்லாம் பிளாக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேர் இந்த ஹோமியோபதி ப்ரிஃபர் பண்றாங்க இந்த கிட்னி ஸ்டோனுக்கு. ஏன்னா இதுல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு மருந்து. நிறைய பேருக்கே தெரியும் இது கிட்னி ஸ்டோனுக்கு ஹோமியோபதி ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றது. நிறைய பேர் சர்ஜரிஸ் போவாங்க, இதுக்கு சர்ஜரி போவாங்க. அதுக்கு பதிலா ஹோமியோபதியில திருப்பி திருப்பி வரக்கூடிய டெண்டன்சி இருக்க மக்கள் ஹோமியோபதி எடுத்தோம் அப்படின்னா இந்த டெண்டன்சியும் நம்ம கம்மி பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் ஃபார்ம் ஆற அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆற டெண்டன்சியும் நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ அடுத்த தடவை வரும்போது அது சின்னதா இருக்கும் போதே வெளியேறிடும், இல்லாட்டி அந்த ஃபார்மேஷனையும் நம்ம கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி வந்தவங்களுக்கு கல்லோட சைஸை கம்மி பண்றதுக்கும் உங்களுக்கு வெளியே புஷ் பண்ணி அது கீழே இறங்கி உங்களுக்கு யூரின்ல வெளியேறதுக்கும் உள்ள மெடிசன்ஸும் நிறைய இருக்கு ஹோமியோபதியில. சோ இது ரொம்ப அதிகப்படியான ஒரு வலியோட மக்கள் வர்றாங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னாலும் அந்த டைம்லயும் நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பெயின் இது கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுக்கும். ஏன்னா அதே மாதிரி வெளியே தள்ளுறதுக்கும் உங்களுக்கு யூரின் நல்லா ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிறதுக்கும் இது உங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. சிறுநீரக கல்லுல ஆரம்பத்திலேயே நமக்கு லைட்டா பெயின் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம உடனே ஹோமியோபதி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கரைக்கிறதுக்கும் உங்களுக்கு அது உடைச்சு வெளியே கொண்டு வரதுக்குமே நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது நிறைய புஷ் பண்ணிடும். உங்களுக்கு நிறைய நம்ம தண்ணி குடிக்கிறனாலையும் சிட்ரிக் ஜூசஸ் குடிக்கிறனாலையும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் இந்த கல் எல்லாமே. இதே நம்ம ரொம்ப ஜாஸ்தி சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, நம்மளுக்கு ரொம்ப இறங்கி கீழே பிளாக் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிட்னில இருந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு யூரினே வெளியேறல அப்படின்னா ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா நம்ம அது சர்ஜரிக்கு தான் நம்ம கண்டிப்பா போய் ஆகணும். இந்த கிட்னி ஸ்டோன்ல வரக்கூடிய வலி எந்த அளவுக்கு இருக்கும்னா தொடர்ச்சியா ஒரு நாள் ஃபுல்லா அந்த மாதிரி இருக்காது. ஒரு எபிசோட்ஸ் மாதிரி வரும், ஒரு 20
நிமிஷத்துல இருந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸா வந்து அந்த இடத்துல பெயின் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடும். அப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு நாள் கழிச்சோ இல்லாட்டி ஒரு வாரத்துக்குள்ளேயோ 2, 3 தடவை அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். யூஸ்வலா வந்து சில பேருக்கு வந்து இந்த டெண்டன்சி இருக்கும். இந்த ஃபார்ம் ஆற இந்த கல்லு ஃபார்ம் ஆற டெண்டன்சி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. சில பேரும் ரொம்ப கம்மியா தான் தண்ணி குடிப்பாங்க. ஆனா அவங்களுக்குலாம் கூட கிட்னில ஸ்டோன் வராது. சில பேர் நல்லா வந்து தண்ணி குடிப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எனக்கு வருஷமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி நான் ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் கண்டினியூஸா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ரெக்கரண்டா வர்றவங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து அடிக்கடி வர்றவங்களுக்கு ஹோமியோபதி வந்து பெஸ்ட். ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது அவங்களுக்கு. இயற்கை மருத்துவம் தான். அதனால ஹோமியோபதி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். சர்ஜரியை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். முக்கியமா நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறனால யூஸ்வலா வந்து நமக்கு இந்த கிட்னி வந்து ஸ்டோன்ஸ் வந்து வலி வருது அப்படின்னா நமக்கு கீழ் முதுகுல சைட்ஸ்லாம் நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இதனால வந்து நமக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். இல்லைன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு இதுலயே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா வந்து தண்ணி குடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முக்கியமா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபேமிலி ஹிஸ்டரி ஏற்கனவே வந்து அப்பா அம்மாக்கு யாருக்காவது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி இருக்குன்னா குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி உடல் பருமன் இருக்கவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்க, கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க, விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப தொடர்ச்சியா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷங்களா எடுத்துட்டு இருக்காங்கன்னா இதனால வந்து நமக்கு வந்து கிட்னில வந்து ஸ்டோன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் அந்த நிறைய அசிடிக் ஆயிடும். யூரின் வந்து ரொம்ப அசிடிக் ஆயிடும். அதனால நமக்கு வந்து சிறுநீரகத்துல கல்லு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து உப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஹார்ட் வாட்டரா இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து கல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, ஹைப்பர்தைராய்டிசம் இருக்கு, தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நமக்கு வந்து கல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. யூரிக் ஆசிட் ஜாஸ்தி இருக்கு, கவுட்ல ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ஏற்கனவே கவுட் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். இதுல வந்து பிளட்ல வந்து நமக்கு யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி இருக்குனாலும் இந்த யூரிக் ஆசிட் ரிலேட்டட் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு சிறுநீரகத்துக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டிப்ஸ் பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். நிறைய வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ள காய்கறிகள் வந்து நம்ம நல்லா சாப்பிடணும். முக்கியமா வந்து ஆரஞ்சு ஜூஸ், டெய்லி வந்து லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பா குடிக்கலாம். நிறைய பேருக்கு இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டெய்லி லெமன் ஜூஸ் வந்து குடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரைக்கிறதுக்கு இது வந்து நல்லா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இதோட சேர்த்து நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹோமியோபதியில வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. கிட்னி ஸ்டோன் இல்லாட்டி ரீனல் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். இந்த ரீனல் ஸ்டோன்ஸ்க்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து லைக்கோபோடியம், பெர்பெரிஸ் வல்காரிஸ், நக்ஸ்வாமிகா அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. எந்தெந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுல கரெக்டான மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். திரும்பி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியா எடுக்கும் போது அந்த ஃபார்ம் ஆகிற டெண்டன்சியும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.